கொலவெறியில் இருக்க. நானே இந்த ஒரு பெரிய செய்தியை பார்க்கல. ஒரு மாதம் முன்னாடி இந்த செய்தி வந்துருச்சு, ஆனால் கவனிக்காம விட்டேன். செய்தி என்னன்னா, சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ன்ட்டு ஒரு கம்பெனிங்க 1974 உருவாக்குனது. இந்த 1974 இன்கார்பரேட் ஆன ஒரு கம்பெனி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த கம்பெனி வந்து தன்னோட இதில் வச்சிருக்கு. 100% ஈக்விட்டி ஷேர் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. இந்த சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஷைபாபாத், காசியாபாத் கிட்ட இருக்கு, யூபியில் இருக்கு. தட் இஸ் டெல்லி யூபி பார்டர்ஸில் வந்துடும். 100% ஈக்விட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்கு. ஏன் இந்த சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கம்பெனி கவர்மெண்ட் கிட்ட இருக்குன்னா, இது ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ்க்காக பயங்கரமாக வேலை செய்யுது. 2-3 விஷயம் இன்னும் செய்கிறாங்க. இந்த சோலாருக்கு செல்ஸ் இருக்குல்ல, சோலார் செல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ப்ளஸ் தேர் ஆல்சோ இன்டூ, இப்போது ஆர்டிலரி இருக்குல்ல, டேங்க் டிவிஷன் இருக்குது, அதுக்கு ஸ்விட்சஸ், எலக்ட்ரானிக்ஸு இதெல்லாமே அவங்கள தயாரிக்கிறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கம்பெனி இது, சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது நீங்கள் வெப்சைட் எடுத்து பார்த்துக்கலாம், சிஎல் போட்டால் வந்துடும். சிக்கல் என்ன இருக்குன்னா, இப்போ இதுக்காக இந்த காணொலிக்கு வந்திருக்கேன்னா, எடுத்த உடனே எதுக்கு மோதிக்கு ஒரு திட்டு, சங்கி பங்கிகளுக்கெல்லாம் ஒரு திட்டுனா, இந்த 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 ஒரு இது என்ன கேளுங்க, இந்த ஸ்கேமை கேளுங்க. 210 கோடிக்கு இந்த கம்பெனி விற்குது இந்த அரசாங்கம். ஒரு மாதம் முன்னாடி நவம்பர் மாதத்தில் லாஸ்ட்டில் 210 கோடிக்கு விற்றுட்டாங்க. இந்த கம்பெனியில் என்னென்ன இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். விற்கிறப்போ எது வச்சு ஃபஸ்ட்டு விற்கக்கூடாது. ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள கம்பெனி இது, டிஃபென்ஸ்க்காக வேலை செய்கிற கம்பெனி இது, விற்கக்கூடாது. சரி, விற்குது. இந்த கம்பெனி கையில் லேண்ட் மட்டும், ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் மட்டும் 2,21,000 ஸ்கொயர் மீட்டர் லேண்ட் இருக்கு இவங்க கிட்ட. கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரார் பிரகாரம், கவர்மெண்ட் உத்தரப்பிரதேஷோட ரெஜிஸ்ட்ரார் வேல்யூ இருக்கு இல்லைங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ நான் பேசல, ஜஸ்ட் ஸ்டாம்ப் ரெஜிஸ்டர்ட் வேல்யூக்கு அந்த ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் பாருங்க. அந்த ரெஜிஸ்டர்ட் வேல்யூ வந்து 21,800 ரூபாய் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு. இந்த 2 லட்சத்தை வச்சு கால்குலேட் பண்ணால் 440 கோடி வந்து இதோட லேண்ட் வேல்யூ மட்டுமே. லேண்ட் வேல்யூ ஆஸ் பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ் வெறும் 440 crores. இப்போ இந்த கம்பெனி கிட்ட ஆர்டர் புக்ன்ற ஒரு இருக்குல்ல, ஒரு கம்பெனியில் ஆர்டர் புக் மட்டும் 1,600 crores வச்சிருக்காங்க. வித் ப்ரொஜெக்டட் ப்ராஃபிட் ஃபார் திஸ் இயர் வித் 1,600 crores, 700 crores ப்ராஃபிட். ஒரு வருஷத்திலேயே 700 கோடி ப்ராஃபிட் சம்பாதிக்கிற கம்பெனி எவ்வளோ கோடிக்கு விற்றுருக்கான்? 210 கோடிக்கு விற்றுருக்கான். நிலம் மட்டுமே 440 கோடிக்கு இந்த நிலத்தை வச்சிருக்கான். இந்த கம்பெனி கிட்ட லேண்ட் அசெட் மட்டும் 440 crores இருக்கு. நோஹவ், பேட்டன்ட்ஸ், பில்டிங்ஸ், ஃபேக்டரி, எக்யூப்மெண்ட், மூவபிள் அசெட், நான் மூவபிள் அசெட், ஜென்ரேட்டர்ஸ், அந்த செட், இந்த செட், இந்த பில்டிங், ஆஃபீஸ் எல்லாமே எதையும் கணக்கு எடுக்கல. இதில் வெறும் லேண்டோட வேல்யூ மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நஷ்டம் நினச்சி பாருங்க. ஓகே, யாருக்கு விற்றுருக்காங்க? இதுதான் பெரிய கூத்தே. ஃபஸ்ட்டு நிலத்தோட பாதி ரேட்டுக்கு நிலத்தை விற்றுட்டான். ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி எதுக்கு கவர்மெண்ட் விற்கணும்னு தெரில. ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் ரொம்ப சம்மந்தப்பட்ட கம்பெனியை விற்றுருக்காங்க. யாருக்கு விற்றுருக்காங்கன்னா, நந்தன் லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனிக்கு. வெறும் 10 பேர் ஸ்டாஃப் வச்ச கம்பெனி இது. இந்த கம்பெனி வந்து திவாலான கம்பெனி. லா போர்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு திவாலான கம்பெனிக்கு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்க கம்பெனி வித்துட்டாங்க. இந்த கம்பெனியோட பேரண்ட் இன்வெஸ்டர் யாருன்னா ஒரு ஃபர்னிச்சர் கடைக்காரன். எப்படி இருக்கீங்க இது? சௌக்கிதார் சொல்லி எவ்வளோ கூவுனீங்க வச்சுக்கோங்கடா. ஏன்னா என்னடா பண்றீங்க? அனைத்தையும் வித்துட்டு இருக்கான் மோடி, அனைத்தையும் வித்துட்டு இருக்கா அப்படி ஜாலியா. இதோட பெரிய ஸ்கேம் என்னங்க இருக்க போகுது? ரஃபேல் ஸ்கேம், இந்த ஸ்கேம், அந்த ஸ்கேம். சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் போட்டு பாருங்க. இது பற்றி நியூஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. நான் தேடி பார்த்தேன், என்னடா இவ்வளோ பெரிய ஸ்கேம் இது. இந்த 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 டீட்டெயில்ஸ் எல்லாமே கௌரவ் வல்லபன்ட்டு ஒருத்தர் காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அவரோட ப்ரெஸ் மீட்லேருந்து எடுத்தேன். அப்புறம் வெரிஃபை பண்ணேன் ஃபேக்ட்ஸை. என்னடா இவ்வளோ பெரிய ஸ்கேமு எந்த பேப்பர்லேயும், எந்த நியூஸ் பேப்பர்லையும் வர்ற, எடுத்து 10 நாளோட நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறேன், வெப்சைட்டில் தேடுறேன், நத்திங் அபவுட் இட். ஹவு கேன் வி செல் த கண்ட்ரி? ஒரு நாடை எப்படியா விற்கிறது பார்த்துட்டு இருக்கோம். கேட்டால் பாரத் மாதாக்கு ஜெயிங்கிறீங்க, பாரத் மாதாக்கு ஜெயிங்கிறீங்க. இதெல்லாம் கேவலமா இல்லை உங்களுக்கு? சௌக்கிதார், ஒருத்தர் பேர் பின்னாடி சௌக்கிதார் போட்டால் நீங்களாம் சௌக்கிதார் ஆயிடுவீங்களா? திருட்டு பசங்க நீங்கள். இதோட பெரிய ஸ்கேம் என்னடா இருக்க போகுது? ஸ்கேமே இல்லைங்கிறீங்க. ஒரு நார்மல் வேல்யூவேஷன் என்னன்னா, ஒரு கம்பெனியோட இயர்லி இன்கம் 730 crores 1000 crores இருக்குன்னா, யூஸ்வலி அந்த ப்ரீமியம் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 டைம்ஸ் ஆகும்.
ஸோ கம்பெனி வர்த் விச் இஸ் ஆல்மோஸ்ட் 10,000 to 20,000 crore கம்பெனியை வெறும் 210 கோடிக்கு விற்றுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீலிங் பண்ணுறதுக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரில. எவன் கூட படுத்தா எவனை என்ன மாதிரி ஒரு லஞ்சத்தை கொடுத்தாங்க ஒன்றும் நம்மளுக்கு புரியல. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த நாடை விற்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு புரோக்கர் யாருன்னா நரேந்திர மோடி அவர்களே தான். அவர் மாதிரி யாருனாலையும் இந்த நாடை விற்க முடியாது. at the speed at which நரேந்திர மோடி is selling this country ரொம்ப தெளிவாக இருக்குங்க. நாடை யாருமே இவ்வளோ விற்றதே இல்லை. எனிவே சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் விசாரிச்சு பாருங்க. இதுக்கு ஏதோ விளக்கம் கொடுக்க முடிஞ்சா அது கொடுங்க. நன்றி.